சூப்பராக ஒரு வாஃபல் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 2 முட்டையை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இங்கே எல்லா மிக்சரும் நான் பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா வரும். இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ பீட் பண்ண முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையான நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது. இது சும்மா வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப் அளவுக்கு வர மாதிரி ஒரு 4 கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவை கிடையாது. பால் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட போகிறோம். இது ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இதுக்கு கொஞ்சம் எசன்ஸ் வந்து மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல். இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாஸ்டர் கார்க் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா இதை மிக்ஸ் கொடுத்து நான் சொன்ன ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது புதுசாக பிளாக் அண்ட் டெக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வாஃபல் மிக்சரோட 2-in-1 சாண்ட்விச் மிக்சரும் கிடைக்குது. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிற மிக்சரை இது கூட போட்டுக்கு நல்லா வந்து நம்ம 2 சைடுமே வந்து ஆட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு புகையாக வரும். ஸோ ரெட் பட்டன்லேருந்து க்ரீன் பட்டன் வந்துட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான வாஃபல் ரெடி ஆகிடுச்சு. இதோட உங்கள் ஃபேவரட்டான டாப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.